கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறார். ஆனா பொறுமையா காத்திருக்கணும். அவர் என்ன சொல்றார்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நமக்கு எப்பவுமே அவசரம் தானே. காலையில கேட்டா சாயங்காலத்துக்குள்ள நடந்துடணும். உடனே நடந்துடணும். இல்லைன்னா நான் ஜெபம் பண்ண ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஏற்ற வேளையில அற்புதம் செய்கிறவர். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நம்ம காத்திருக்கணும், அவ்வளவுதான். பாருங்க, அன்னாள் போய் ஜெபம் பண்ணினா. குழந்தை இல்ல, நின்ற நெருக்க வேதனைய கண்ணீர் விட்டு அழுது புலம்பி ஜெபிக்கிறாள். வெகு நேரம் ஜெபம் பண்ணுகிறாள். அதாவது பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். அங்க இருக்கிற ஊழியக்காரர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, சமாதானத்தோட போனி. பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பொறுமையாய் ஜெபம் செய்வது. அவசரப்படக்கூடாது. நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க, தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருங்க. நிறைய